ஹாய்ங்க, இன்னைக்கு வீடியோவில் சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சீசன் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து மசிச்சு வச்சுக்கலாம். இதனோட பொடியாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, துருவன கேரட், அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கலந்துட்டு 2 கப் கோதுமை மாவு சேர்த்து தண்ணி தெளிச்சு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் விட்டு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு உருண்டையா உருட்டி சப்பாத்தி கட்டையில தேய்ச்சி எடுத்துக்கலாம். தோசைக்கல் சூடு ஏறினதும் எண்ணெய் விட்டு தேய்ச்ச சப்பாத்தியை சுட்டு எடுத்துக்கலாம். செம்ம சாஃப்டான சப்பாத்தி ரெடி. இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்திருக்குன்னு யாருக்குமே தெரியாது. குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தியோட குருமா இல்ல தயிர் வச்சு சாப்பிடலாம். எங்க வீட்டு குட்டீஸ்லாம் சுட சுட அப்படியே சாப்பிட்டுட்டாங்க, எதுவுமே தொட்டுக்கல. எந்த சீசன்ல எது கிடைக்குதோ அதை ட்ரை பண்ணி பார்த்துடணும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து பார்க்குறேன். பை.